ஓபிசி சமூகத்தை வழிநடத்த தவறுகிற தலைமைகளின் பிரச்சனை இதுதான். யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்ப்பதில்லை. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிற போது அதை எதிர்த்து பெரிய அளவிலே வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்து விட்ட கட்சி பாஜக. அதை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி பாஜக. அதற்காக பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள், முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர்கள் உள்ளிட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்களை எல்லாம் வீதியிலே இறக்கிவிட்டு வன்முறை வெறியாட்டத்திற்கு வித்திட்டது பாஜக. அவங்களை எதிர்த்தல்லவா ஓபிசி தலைவர்கள், பாமக தலைவர் போன்றவர்கள் போராட வேண்டும். அதை ஆதரித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதரித்த கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் கட்சி, ஆதரித்த கட்சி மாயாவதியின் பிஎஸ்பி கட்சி. ஒரு தலித் கூட இந்தியாவில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை எதிர்க்கவில்லை. மண்டல் கமிஷன் பரிந்துரை என்பது SC/ST கானது அல்ல, OBC கானது. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொல்லுகிறவன் பிஜேபி, கூடாது என்று சொல்லுகிறவன் RSS. நடைமுறைப்படுத்தினால் ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவன் அத்வானி. அத்வானியை எதிர்த்து போராட வேண்டிய யாரு? திருமாவளவன் எதிர்த்து போராட்டம் நடத்துறார் அனைத்து சமுதாய பேரிய. அப்ப தலைவர்கள் எவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க பாருங்க. இன்டெலெக்சுவலி வீக்கன், அறிவு சார்ந்த தளத்திலே மிக பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஒண்ணு அந்த சொந்த சாதி மக்களை ஏமாத்துங்கிற ஏமாற்று புத்தி காரணமாக இருக்கணும், அல்லது கொள்கை தெளிவின்மை அந்த பலவீனமாக இருக்கணும்.